எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உலவும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். ஆமாம், அதான் 2025 கூட இருக்கலாம். மொத்த தீய சக்திகளையும் அழிப்பதற்காக இயற்கை அப்படியே இப்படி இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. உங்களில் ஒருவர் நல்லவர் என்றால் கூட இயற்கை வந்து யோசிக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து இன்னும் ஒரு 2 வருஷம் இவங்க வாழ்ந்துட்டு போவோம், வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லி இயற்கை விடும். ஆனால் இந்த முறை அது விடுவதாக இல்லை. ஃபாரின்லலாம் எடுத்துக்கினீங்கனாக்க, இப்போ ஜப்பான் எடுத்துங்க, எங்கே நீங்கள் கேமராவை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் புல்லட் ட்ரெயின் அந்த ட்ரெயின் எதை எடுத்தாலும் கண்டுக்கவே மாட்டான். இங்கே அப்படி கேமராவை அப்படின்னாலே ஓடுறாயா 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 நாய ஓடுறா ஓடு ஓடணும். உங்களை ஓட உறுத்துக்குதுனாடா இயற்கை வந்து கொண்டு இருக்கிறது. புதுமை உலகம் மலரும்டா, புதியதோர் உலகம் செய்வோம். யார் செய்யணும்? யாரா செய்யணும்? இளைஞர்களை, வாலிப பெண்களா நீங்கள் தான் செய்யணும். புள்ள குட்டி இட்டி எல்லாம் பிச்சை எடுக்குது ரோட்டில். பசி பட்டினியோட அப்படியே பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்து ரசிக்கிறீங்க. நீங்களாம் பெற்றோர்களா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் தேவைதானா? திருமணமா, லவ்வான், காதலாம், பிள்ளையான், குப்பை தொட்டியான், குழந்தைய அடைச்சி இயற்கை எத்தனை அயோக்கிய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். எச்ச பிரியாணியும் கோட்டரையும் காசையும் வாங்கி தின்னுட்டு நீங்கள்லாம் வேறு பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சீர்திருத்தம், முதன்மை. முதல்ல சாக போகிறது நீங்கள் தான்டா. முதல்ல உங்களை தான் இயற்கை அழிக்க போகுது. அயோக்கிய ராஸ்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காமல் கெட்ட அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு குழந்தை குட்டிகளை ரோட்டில் அனுப்பி பிச்சை எடுக்க விட்ட உன்னை இயற்கை எப்படி தண்டிக்காமல் விடும்? துடிக்க உன்னை தண்டிக்கும். இயற்கையை நீங்கள் மோதிட்டீங்க, அது சும்மா ஓடாது. ஏன்னா அரசியல்வாதியா? நீ ஓட்டு போடுறவனே காசு கொடுத்துட்றன்னு உன்னை மன்னிச்சிட்டு தோல் மேலே தூக்கி வச்சுக்கிறதுக்கு. இது இயற்கை உன்னை முற்றிலுமாக கடலில் மூழ்க வைக்கும். கடலில் தான் நீ சாவ, வேற எங்கே போய் சாவ போகிற? உன்னை வக்கீலும் காப்பாற்ற மாட்டான், ஜட்ஜியும் காப்பாற்ற மாட்டான். அல்லக்கை கூடையே அல்லக்கை ஒருத்தன் கத்தி மயிறு கன்று வச்சுன்னு சுற்றி நிற்பான. அவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். நீ கடலில் முழுக வேண்டும், சாக வேண்டும். இதுதான் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்புப்பா. நீ வச்சுங்கிறிய நீதிபதி, வக்கீல்கள், அவர்கள் தீர்ப்பு அல்ல. இயற்கை என்கின்ற சுத்தி நியாயத்தராசு பார்த்துக்க.